மத்தியானம் வேலையே இல்லை, ஃப்ரீயாக தான் இருந்தோம். அதனால ஹாட் மில்க் கேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நானும் என் தங்கச்சியும் பிளான் பண்ணி செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்கு 2 முட்டை, 1/2 கப் சர்க்கரையை மிக்சியில் நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். 1/4 கப் மெஷர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. 1 கப் பாலை நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதில் பட்டர் போட்டு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பால் வந்து ஓரளவுக்கு வார்மாக இருக்கணும். இப்போ ஒரு பவுலில் நம்ம மிக்சியில் அடிச்சு வச்சோம் இல்லையா, முட்டையும் சுகரும், அதை ஊற்றிட்டு அதுலேயே 1 கப் மைதாவும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 கப் ஆயில் எல்லாத்தையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். நான் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸும் சேர்த்திருக்கேன். அது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டின்ல பட்டர் ஷீட் வச்சுட்டு அந்த பேட்டரை ஊத்திடலாம். இந்த கேக்ல டூட்டி ஃப்ரூட்டி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக அதையும் சேர்த்திருந்தோம். எல்லாத்தையும் ஊத்திட்டு ஒரு 2 டேப் பண்ணோம்னா நல்லா செட் ஆயிடும். இப்போ அவன்ல வந்து 180 டிகிரி செல்சியஸ்ல 35 மினிட்ஸ் பேக் பண்ணணும். எங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால செட்டிங்ஸ்லாம் இன்னும் கரெக்டா செட் பண்ண தெரியல. அது எல்லாத்தையுமே மாத்தி வச்சுட்டோம். அப்புறமா ஏதோ ஓரளவுக்கு வந்துருச்சு. கேக்கோட மேல மட்டும்தான் லைட்டா பிரேக் ஆயிருச்சு. மற்றபடி டேஸ்ட்லாம் அட்டகாசமா இருந்தது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஹாட் மில்க் கேக்ல நான் கடையில கூட வாங்கி சாப்பிட்டதில்ல. டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு.